இந்த விவசாயம் இல்லைன்னா சப்போஸ் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? சோத்துக்கு எங்கே போகணும்? இல்லாத யார் பண்ணுறாங்களோ அவங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவா? மருந்து வாங்கி குடிக்க வேண்டியதான். மருந்து வாங்கி குடிக்கணும் பாட்டு. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் சோழரசன். நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேன் சோழரசன். ஓகேங்கண்ணா. நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக சிப்காட்டை பற்றி. ஆமாம். அது பார்த்திங்கன்னா இப்போ திரும்ப ஒரு திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் வந்து மக்கள்கிட்ட போய் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. விவசாய நிலம் இல்லாத இடத்துல தான் நாங்கள் போய் இந்த சிப்காட்டு திரும்ப அமைக்க போகிறோங்கிறது. ஏற்கனவே இருக்கிற சிப்காட்டை எடுக்கணும்னு நம்ம போராடிட்டு இருக்கோம். திரும்ப இன்னொரு சிப்காட்டை கொண்டு வரணுங்கிறாரு. அது விவசாயம் சுற்றி பார்த்திங்கன்னா விவசாயம் தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எங்கே போய் அமைப்பாருங்கன்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய நாமக்கல் கோழி பண்ணையாளர் சங்கத்தில் வந்து வேட்பாளர் அறிமுக விழா நடத்தி இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து இவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, வலைப்பட்டி பகுதியில் வந்து விவசாயிகள் சிப்காட் வந்து விவசாய பாதிக்காத வகையில் நம்ம சிப்காட் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். எப்பயுமே இதை வந்து மக்களுக்கு வந்து அந்த இடத்துல நம்ம உண்மையை வந்து விவசாயிகள் பொய் பேசுகிறாங்களா இல்லது அவர் இங்கே வந்து தவறான தகவலை வந்து மக்கள் மத்தியில் பரப்புகிறாங்களா அப்படிங்கிறத இந்த தேர்தல் காலத்தில் உண்மையாக மக்கள் புரிஞ்சுக்கணும். யார் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல மட்டும் அதை சொல்லலை. வேட்பாளர் தேர்தல் வண்டி பிரச்சார வண்டியிலையும் கூட வலைப்பட்டி பகுதியில் வந்து விவசாயிகள் பாதிக்காத வகையில் வந்து நாங்கள் சிப்காட் அமைக்கிறோம் அப்படின்னு ஒரு தகவலை பரப்புகிறாங்க. அதே மாதிரி அந்த வீடுக்கு துண்டு பிரசவம் கொடுக்கறதுலையும் வந்து கடைசி பக்கத்தில் வலைப்பட்டியில் விவசாயிகள் பாதிக்காத அப்படின்னு சொல்லி போன வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன். விவசாயிகள் பாதிக்காத வகையில் இருந்தால் அது வானத்தில் தான் நம்ம சிப்காட் போடணும் அப்படின்னு. ஆமாம். இப்போ நிலத்தடி நீர் பாதிக்கும் இல்லைங்களா? அப்படி எப்படி எங்கே பக்கத்தில் போட்டாலும் சரி. இல்லை அது நம்ம அடுத்ததுக்கு வரேன். அது எப்படி பாதிக்கிறது அப்படிங்கிறது. முதல்ல இந்த பகுதி விவசாயம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது இந்த நாமக்கல் மாவட்ட வாக்காளர் பெருமக்கள் குறிப்பாக விவசாயிகள் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த காணொலியவே இன்றைக்கி நம்ம பதிவு பண்ணுறோம். ஓகேங்க. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ 10 மாதத்து பயிர் வந்து இது மரவள்ளி. இப்போ வந்து ஒரு 4 மாதம் ஆகுது. 4 மாதம். இதை நல்லா பார்த்துங்க. சுற்றிலுமே எல்லாமே தேக்கு மரம் வச்சுருக்குறாங்க. ஆமாம். எல்லாமே பயிர் பண்ணக்கூடிய இது. நாமக்கல் மாவட்ட விவசாயிகளே வலைப்பட்டி பகுதியில் சிப்காட் வந்து விவசாயிகள் பாதிக்காத வகையில் வந்து சிப்காட் அமைக்கப்படும் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் சொல்கிறாரு. இது உண்மை இல்லை. இந்த இடம் வந்து பார்த்துங்க. இது வேணாலும் நாளைக்கு எல்லாருமே வந்து அவர் தேவைப்பட்டால் அவர் எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துக்கிட்ட நான் இவர் எடப்பாடியார் ராசிபுரத்துக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வந்தப்போ கூட கூட்டு குடிநீர் திட்டம் அவர் கொண்டாந்தோம்னு சொன்னப்போ கூட அவர் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து ஒன்றும் ப்ரூவ் பண்ணிட்டா நான் வந்து அரசியல் விட்டே போயிடணுங்கிறது கூட அப்படின்லாம் பேசியிருந்தார். நானுங்களும் சொல்கிறோம், இந்த இடத்துல வலைப்பட்டியில் விவசாயம் பாதிக்காத எந்த இடத்துல நீங்கள் சிப்காட் போடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டா நாங்களும் பொது வாழ்க்கையில் விட்டுட்டு போயிடுறோம். இது வந்து அவருக்கு நாங்கள் வந்து ஒரு சவாலாக கூட விடலை. இது ஒரு அன்பு கட்டளையாக சொல்கிறோம். பொது மேடையில் கூட விவாதிக்க தயார். எந்தெந்த இடத்துல ஆவணங்களை பார்க்க சொல்லுங்கள். இந்த எங்களுடைய இது வேண்டாம். ஆவணங்கள் வந்து வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் மோகனூரில் இருக்குது, கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்குது, எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது. எடுத்து பார்த்தா இந்த இடத்துல என்னென்ன பயிர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது கணக்கு எல்லாமே டேட்டா இருக்குது. அதனால் தவறான தகவலை மக்கள் மத்தியில் பரப்பி இது போன்ற மக்கள் நம்பக்கூடிய விதத்தில் வந்து அவர் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் பயன்படுத்துகிறார். தற்போதைக்கு வாக்குறுதி கொடுத்துக்கிறாரு. தற்போதையில் இதை கடந்த 3-4 ஆண்டு காலமாக விவசாயம் பாதிக்காத இது பண்ணுறேன். அது இல்லாத பசுமை சிப்காட் அன்றைக்கி சொன்ன நிகழ்ச்சியில் பசுமை சிப்காட் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பசுமை சிப்காட் என்பது எங்கேயுமே தமிழகத்தில் கிடையாது. அது மாதிரி ஒரு நிகழ்வே கிடையாது. அது வந்து சிப்காட் அலுவலகத்திலே எங்களுக்கு கொடுத்துருக்குற லெட்டரில் கொடுத்துருக்குறாங்க. பசுமை சிப்காட்னா ஒரு விளக்கணும் என்ன பசுமை சிப்காட்னா எப்படி அப்படின்ட்டு. இதே போல் இங்கே இருக்கின்ற எங்களுடைய பகுதியில் இப்போ வலைப்பட்டி புதுப்பட்டி அரூர் பகுதியில் 483 ஏக்கர் விவசாய நிலங்களை சிப்காட்டுக்கு எடுக்கிறீங்க. இதே வந்து ராசிபுரம் வந்து பகுதியில் வந்து விவசாயிகளுக்கு வந்து பல நாளாக பட்டா இல்லாத இருந்தாங்க. அவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்குறீங்க. இது என்னத்தை காட்டுது? உங்கள் தொகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து ஒரு மாதிரியான நடவடிக்கை, எங்கள் பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு மாதிரியான நடவடிக்கை நீங்கள் எடுக்கிறீங்க. அதே போல் இங்கே சிப்காட் கொண்டு வரங்கிறீங்க. இதே ராசிபுரத்தில் வந்து டைட்டில் பூங்கா எப்படி
ராசிபுரம் மக்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு டைட்டில் பூங்கா. இங்கே சிப்காட் போட்டால் சிப்காட்டில் வந்து விவசாயிகள் தொழிலாளர்கள் யாரும் நம்ம மாதிரி மக்கள் இல்லை, எல்லாமே பீகார் ஒடிசா மாநிலத்திலேருந்து ஏற்கனவே இருக்கிற சிப்காட்டில் நாங்கள் போய் எல்லா சிப்காட்டையும் பார்த்துட்டு நாமக்கல் தமிழகத்தில் 42 தொழில் சிப்காட் பூங்கா இருக்குது. அந்த இடத்துல எல்லாமே பூரா பீகார்காரன் ஒடிசாக்காரன் மற்ற மாநிலத்துக்காரங்க தான் வேலை செய்கிறாங்க. தமிழ்நாட்டுக்காரங்களும் சும்மா சொற்ப அளவில் வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு அவர் தொடர்ந்து அதை வந்து விவசாயம் பாதிக்காத வகையில் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அது தவறு, இது உண்மை அப்படிங்கிறதுக்கு தான் உங்களை விவசாய நிலத்துக்கே இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். இதை பார்த்திங்க, இதெல்லாமே மரவள்ளி வச்சுருக்கிற பகுதி. இந்த மரவள்ளிக்கு பக்கத்தாண்டே பார்த்தீங்கன்னா இதை விட முற்போகம் வந்து நஞ்சை பகுதியில் தான் இந்த மஞ்சள் வரும். இப்போ வந்து மஞ்சள் அறுவடை பண்ணி இந்த பயிரை வந்து அறுத்து போட்டிருக்கிறாங்க பாருங்கள். ஆமாம், இது எல்லாமே மஞ்சள், மஞ்சள் தாள், இதெல்லாமே மஞ்சள். மஞ்சள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. நல்ல ஆரோக்கியமான மஞ்சளாக தான் இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த வாசம் பாருங்கள் எப்படி இருக்குமா மஞ்சளுடைய. நல்லா பயங்கரமாக இருக்குது வாசம். இதை இப்படி மஞ்சள் விளையிற இடத்தையும் மரவள்ளி விளையிற இடத்தையும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான பூமியை வந்து எடுத்து சிப்காட்டு கொடுக்குறவங்க, சிப்காட்டை கையப்படுத்துறதுன்னு அரசாங்கம் தீவிர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் சொல்கிறாரு விவசாயம் பாதிக்காதுன்னு. எந்த இடத்துல விவசாயம் பாதிக்காமல் எப்படி சிப்காட்டு எடுப்பாங்க? அதே போல் அந்த கோழிப்பண்ணையாளர் நிகழ்ச்சியில் சந்திப்பில் சொல்கிறாரு, அதாவது வாரத்தில் ஒரு நாள் முதல்ல வந்து கோழிப்பண்ணைக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல வாரத்தில் ஒரு நாள் வந்து முட்டையை வந்து கலைஞர் தான் கொண்டுட்டு வந்தார். அதுக்கப்புறம் வாரம் ஒரு நாள் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்ட்டு. இந்த சத்துணவில் முட்டை இது எல்லாமே அடிப்படை காரணம். முதல் காமராஜர் காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு வந்து வாரத்தில் வந்து ஒரு நாள் வந்து வெள்ளிக்கிழமை அல்லது திங்கக்கிழமை வாக்கில் முதல்ல ஒரு புளி சாதம் கொடுப்பாங்க. அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் கோதுமை சாதம் கொடுப்பாங்க. இதையெல்லாம் தெரிந்து மக்களோடு மக்களாக கலந்த புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தான் சத்துணவு சந்த சரித்திர நாயகன். மதிய உணவு திட்டத்தையே வந்து தமிழகம் பூராமே மதிய உணவு ஏழை எளிய மக்கள் எல்லாருமே வந்து பள்ளியில் படிக்கணும் அப்படின்னு அதுக்கு வந்து அச்சாரம் போட்டவர் புரட்சித் தலைவர். அந்த சத்துணவு கொண்டுட்டு வந்ததனுடைய தொடர்ச்சியினால தான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து அதில் முட்டை கொடுக்க முடியுது, எல்லாமே செய்ய முடியுது. இது மாதிரி வந்து அடிப்படைக்கு காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர். அது மாதிரி இந்த நிகழ்வில் வந்து நீங்கள் ஒரு படித்தவர், ஒரு பண்பாளர், மாநிலங்களவையில் எல்லா இடத்துலையுமே போய் பேசுகிறீங்க. ஆனால் விவசாயிகிட்ட ஏன் இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி காட்டுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் தவறான தகவலை மக்கள் மத்தியில் பரப்ப வேண்டாம் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். முழுக்க இது விவசாயம் நிறைந்த பகுதி. இதை எங்கே வேணாலும் நாங்கள் விவாதிக்க தயார். சொல்லுங்கண்ணா, இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? அதான் இப்போ வலைப்பட்டி பகுதியில் வந்து விவசாயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாமே சிப்காட்டுக்காக அளவீடு செய்யப்பட்ட பகுதிகள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து வேலை செய்கிறாங்க. இது வந்து தமிழகத்திலே சிறந்த அளவில் சாகுபடியில் வெங்காயம் சாகுபடி செய்யக்கூடிய பகுதி. அது இல்லாத இந்த ஆனின் இதெல்லாமே வெங்காயம் தொழிலாளர்கள் பூராமே இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்து தூத்துக்குடி எல்லாமே இந்த இடத்துல சிங்கப்பூர், மலேசியா தொழிலாளர்களுடைய தாய்லாந்து வந்து ஸ்ரீலங்கா வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். 3 ஆண்டு காலமாக நூற்றுக்கணக்கான இந்த மாதிரி ஒரு பொன் விளையும் பூமி. இது வந்து தங்கத்துக்கு நிகராக ஒரு வெங்காயம் வந்து நம்ம வெங்காயத்தினால சில மாநிலங்கள் வந்து அரசே கவிழ்ந்ததே உங்களுக்கு தெரியும். ஆமாங்க. அது போன்ற இதில் வந்து இந்த வெங்காய சாகுபடி இங்கே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எல்லாம் மூட்டை பிடிச்சி இதெல்லாமே வந்து இப்போ வண்டி ஏற்றி இதெல்லாமே தூத்துக்குடிக்கு அனுப்பி அங்கேருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இந்த பூமி. இந்த பூமியில் வந்து விவசாயமே செய்யலை, விவசாயம் செய்யாத இடத்துல நாங்கள் சிப்காட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு எப்படி இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சொல்லணும்னு எங்களுக்கு புரியல. அதனால தான் நாங்கள் தொடர்ந்து இதை வந்து ஒரு
காணொளி மூலமாகவே இது உண்மையா பொய்யா, இது விவசாயிகள் வந்து நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் சொல்கிறது உண்மையா, விவசாயிகள் சொல்கிறது உண்மையா, இங்கே தொழிலாளர்கள்லாம் இந்த மாதிரி வேலை செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நம்ம பதிவு பண்ணுறோம். இந்த முதல்ல வந்து நம்ம மரவள்ளி பார்த்தோம், ரெண்டாவது மஞ்சள் பார்த்தோம், மூணாவது வந்து இந்த சிறிய வெங்காயம், நாட்டு வெங்காயம். இது வந்து நம்ம இங்கே எல்லாருமே இந்த இடமே பார்த்துங்க. இந்த தினமும் பண்ணிகிட்டு இருக்காங்க, தினமும். ஆமாம், அதே மாதிரி கஸ்தூரி ரங்கநாதர் மலை இந்த அடிவாரம் தான். இந்த இடமே பார்த்துக்கணும் லொக்கேஷன். ஏன்னா வேறு இடத்துல போய் எடுத்துகிட்டு வந்துட்டு தான் நீர் சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக தான் அந்த இடம். அதே போல் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அந்த கஸ்தூரி மலையிலேருந்து உருவான வாரி வருது, அங்கே செக் டேம்லாம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அடுத்த முறையாக காட்டுறேன். இவங்களுக்கு எல்லாமே இப்போ தொடர்ந்து வேலை இந்த பகுதியில் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது போகலாம். நீங்கள் எந்த ஊருமா, எந்த ஏரியா? நாங்கள் இந்த ஏரியா தானே. அதை பேர் சொல்லுங்கள். வலைப்பட்டியா? நல்லம்மா. என்ன ஒரு இடம் இது? இது வலைப்பட்டி. வலைப்பட்டி இல்லைங்களா? சொல்லுங்கண்ணா, இந்த இது என்ன பகுதிங்கன்னா என்ன விலை போட்டிருக்காங்க? சோழரசன் இது பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் மூலம் முற்போகம் விளையக்கூடிய தர்பூசணி. ஒரு அற்புதமான வந்து வெயில் காலத்தில், கோடை காலங்களில் மக்களுக்கு வந்து அதிகமாக வந்து மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பயிர். இந்த பார்த்திங்கன்னா ஒரு தர்பூசணி வந்து இந்த பகுதியில் எப்படி விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு காய் எத்த சோடுதுன்னு பாருங்கள். இவ்வளோ பெரிய காய் விளையுது. இவ்வளோ பெரிய காய், ஒவ்வொரு செடியிலையும் ஒரு இவ்வளோ பெரிய பெரிய காய்கள் வந்து விளைச்சல் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே இது வந்து இந்த நேரத்தில் இதுக்கு அறுவடை செஞ்சுருக்கிறாங்க. இது அறுவடை செஞ்சு போக மீதி இருக்கிற இது எல்லாமே இதை விட இன்னும் பெருசாக இருக்கிறது காயெல்லாம் இருக்குது. இதுவும் நல்லா பளிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாமை கொடுக்குது நல்லாவே. அருமையான பயிர். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க காட்டுறோம், அடுத்தது காட்டுறோம் வாங்க. ஆனால் இது சொல்லுங்கண்ணா, மோட்டார் இதை பற்றி எப்படி நீர் பாய்ச்சல்லாம் இப்போ நடக்குது அப்படின்னு? சார் இது பார்த்தீங்கன்னா இது பக்கத்தாண்ட கிணறு. இது வந்து கிணற்று பகுதி. இதிலிருந்து நேரடியாக இப்போ பார்த்தீங்கன்னா மின் இணைப்பு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் தான் சிப்காட்டுக்கு எடுக்கிறோம்னு சொன்னால் பகுதி. இது வந்து இப்போ சொட்டு நீர் மூலம் எல்லாமே பயிருக்கு வந்து இப்போ இது இந்த டீப்பு போகுது பார்த்தீங்களா, இது பூராமே அரசு மானியத்தில் கொடுத்தது. இப்போ வந்து இதெல்லாமே இது மூலம் தான் நீர் பாய்ச்சி இங்கே பயிர் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுதான் மின் மோட்டார். நம்ம மோட்டருக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்குற பகுதி. ஆமாம், இதெல்லாமே நம்ம இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சர்வீஸு கரண்ட் மோட்டர் அங்கேருந்து வருது. ஏன்னா நம்ம எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பனை வந்து ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பனையே வந்து அதிகமாக விவசாயிகள் வளர்க்கல. இது அரசு, தமிழக அரசு மரம்னு சொல்லி நம்ம பனையை வளர்க்கணுங்கிறதுக்காக விவசாயிகள் பார்த்திங்கன்னா அங்கே எல்லாமே தோட்டத்தில் இது எல்லாமே வரப்பில் வந்து நாங்களே வந்து 1 கோடி பனை வளர்ப்பு திட்டத்தில் நாங்கள் இந்த பனை வளர்ப்புக்காக போட்ட விதைகள் எல்லாமே இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் இப்போ அங்கே அந்த காட்டில் காட்டுன்னு பார்த்தீங்களா மஞ்சள். ஆமாங்கண்ணா. இப்போ வந்து அந்த மஞ்சள் இடத்துல இருந்து பிடுங்கி இப்போ வந்து குட்டானமாக போட்டிருக்கிறாங்க. இங்கே வாங்க, அதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த மண்ணை பார்த்தீங்களா கலரு எப்படி பூமி இருக்குன்ட்டு. இதை வந்து ஒவ்வொரு விவசாயி இதை வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். இதை மஞ்சள் மூட்டை போட்டிருக்குது. இந்த கலர் கொடுக்கும், அப்போ தான் இது. மஞ்சள் கொத்தை எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், உடைக்கிறேன் பாரு, இதில் கலர் எப்படி வரும்ட்டு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நல்லா உள்ள ஈரம் நல்லா பசுமையாக இருக்குது. இங்கே எப்படி பார்த்தீங்களா. மஞ்சள்லேயே இந்த குறுக்குமை, இந்த நடுவில் ஒரு வட்டை வருது, குறுக்குமை. இது வந்து மருத்துவத்துக்கு அவ்வளோ ஒரு மனிதருக்கு வந்து மருத்துவ குணத்துக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான மஞ்சள். இந்த வாசம் வந்து ஒரு 10 மீட்டர் தூரத்துக்கு அடிக்கும். இந்த உடச்சோம்னா இப்போ அங்கே நீங்கள் எடுக்கும் போதே பயங்கரமான வாசம் வரும். அதுக்கப்புறம் பயங்கரமாக இது எல்லாமே தான் சிப்காட்டுக்கு எடுக்கிறோம்னு சொல்லி மஞ்சள் வாசனை.
ஆயாட்ட கேளுங்க மஞ்சள் பற்றி நல்லா சொல்லுவாங்க எப்படி. சொல்லுங்கம்மா, மஞ்சள் இது என்ன மாதிரி மஞ்சள்மா? என்ன இது மஞ்சள் நேரம் தானே மஞ்சள் நேரம் தான் போடும்போது மஞ்சள் நேரம் மட்டும் போடுவோம். இப்போ வெட்டி எடுக்கிறது மஞ்சள் நேரம் தான். அந்த மாதிரி நல்லா இளமையாக இந்த இடம் இந்த மண் வந்து நல்லா இருக்கு இல்லைங்களா? வளமாக இருக்கு. ஆமாம். இப்போ இது வந்து ஒரு ஏக்கர் போட்டுருக்குது. ஒரு ஏக்கருக்கு இந்த அந்த குட்டையா 5 குட்டையா வேறு மஞ்சள் அள்ளி போயிட்டாங்க. முந்தா நாள் அள்ளிட்டு போயிட்டாங்க. இது விரல் மஞ்சள் தான் இருக்குது. உங்கள் வயசு என்னங்கம்மா? எனக்கு வயசு 75 77 இருக்கும். 77. நீங்கள் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து இப்போ இந்த கிணத்தை வெட்டினா ஏதாவது கண்ட கூலியும் விவசாயம் தானே பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம். இது பிடிச்சி இப்போ 50 வருஷம் ஆகுது நிலம் பிடிச்சி. இந்த விவசாயம் இல்லைன்னா சப்போஸ் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? சோத்துக்கு எங்கே போவோம் நாங்கள்? நம்ம வயசான காலத்தில் நான் சோத்துக்கு எங்கே போவேன்? பிள்ளைங்களே சோத்துக்கு இல்லாத அலையி நமக்கார் போடுது சோறு. கண்டிப்பாக. சரி, இப்போ இது இல்லாத நிலைமை பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன சொல்லுவீங்க? இல்லாத யார் பண்ணுறாங்களோ அவங்களை என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவாங்க? மருந்து வாங்கி குடிக்க வேண்டியதான். மருந்து வாங்கி குடிக்கணும். மருந்து பாட்டில் கொண்டு வர வேண்டியதான். அவ்வளோதான் எங்கள் முடிவு. ஐயோ, அப்படிலாம் போவேனா? அண்ணா இருக்காரு, அண்ணா வந்து உதவி பண்ணுவார் உங்களுக்கு. ஓகேங்களா? அதாவது சார் இதே மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே இந்த காட்டை நம்பி இந்த விவசாயம் நம்பி தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய வயசு பார்த்தீங்கன்னா இப்போ 75லேருந்து அந்த அம்மாவுக்கு தெரியல 80 வயசுக்கு பக்கமாக இவங்களுடைய உடல் பார்த்தாவே அவருடைய உழைப்பு எப்படி எவ்வளோ இருக்குன்னு தெரியும். இந்த இடத்துல இருந்து இவர்களை இந்த இடத்த விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க இந்த இடத்துல இருந்து இவங்களை அப்புறப்படுத்தினா இவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்? இவங்க ஆரோக்கியமாக வாழ முடியுமா? இவர்களுக்கு கொடுக்குற பணத்தை வச்சு இவங்க போய் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை அளிக்க முடியுமா? இது மாதிரி ஒரு இயற்கையான இப்போ இந்த பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகள் பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த இது வந்து அந்த நல்ல காற்றோட்டம் கிடைக்குமா? இதை இப்படி இருக்கிற இடத்த தான் வந்து சிப்காட்டுக்கு எடுக்கிறோம்னு சொல்லி அரசாங்கம் வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பகுதியில் வந்து விவசாயமே இல்லை அப்படின்னு சொல்லி தவறான தகவலை பதிவு பண்ணுறாங்க. அப்படியே இந்த பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கூட்டான் போல வாங்க. இப்போ வாங்க. இது என்ன மரங்கண்ணா? என்ன இதை பற்றி சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இது வந்து ஆரஞ்சு. இது சில இடங்கள்லாம் ஆரஞ்சு வந்து மத்திய பிரதேசம் போன்ற முக்கியமான பகுதியில் தான் வரும். அங்கேருந்து தான் நமக்கு மகாராஷ்டிரா போன்ற பகுதியிலேருந்து அந்த ஆரஞ்சு மரமே நம்ம பகுதிக்கு அதிகமான வந்து லாரிகளில் வந்து லோடு கொண்டு வந்து நம்ம பகுதிக்கு விற்பனை செய்கிறாங்க. ஆனால் இந்த பகுதியில் இது எவ்வளோ செழிப்பாக அந்த பகுதியில் வளர்ந்துருக்குது பார்த்தீங்களா அந்த ஆரஞ்சு. இந்த இப்பேற்பட்ட ஒரு பொன் விளையிற பூமியில் தான் வந்து இது மாதிரி சிப்காட் போகிறோன்னு சொல்லி இங்கே விவசாயமே இல்லை அப்படின்னு ஒரு தகவல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாமே சொல்கிறீங்களா வந்து நேரில் பார்க்கணும், உண்மையாக இருக்கா இல்லையா இதெல்லாம் பார்க்கணும். அதனால தான் இதை நம்ம காணொலி மூலம் நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான இந்த ஒரு அரிய வாய்ப்பை நம்ம இன்றைக்கி காணொலி பண்ணுறோம். நம்ம காரணமே ஓகே. இப்போ வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே கடுமையான வறட்சி, எங்கேயுமே நீர் பற்றாக்குறை அதிகமாகிருச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலுமே இந்த பகுதியில் வந்து விவசாயம் இவ்வளோ செழிப்பாக இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மலைப்பகுதியில் இருக்கிற பகுதியில் வந்து நீரோடைகள் இருக்கிற பக்கத்தாண்ட அருகாமையில் இருக்கிற ஏரியில் வந்து நீர் போய் சேமித்ததனுடைய விளைவு தான் இது வந்து இப்போ எல்லாமே நீர் பூமிக்கு அடியால் போய் இப்போ எல்லா கிணறுகள்லையும் தண்ணி இருக்குது. அதனால தான் இந்த இடமே இவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது, நம்ம விவசாயம் செய்ய முடியுது. இந்த இடத்துல உருவாக்குறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம குறைஞ்சபட்சம் எவ்வளோ நாள் ஆகும்? இது 10 மாதத்து பயிர். அப்பா, 10 மாதம் உழைப்பு. இது 10 மாதத்து உழைப்பு. இது உழைப்பு மட்டும் இல்லை, இந்த பூமியை வந்து இந்த மாதிரி வெள்ளாமை கொண்டுட்டு வர்றதுக்கு நம்ம அரசியல் மேடைகளில் வந்து நம்ம இது மாதிரி இப்படி துண்டு எடுத்து போட்டுட்டு நாங்களும் விவசாயிகள் அப்படின்னு இது பண்ணுறாங்க. விவசாயிகள்னால் வந்து பச்சை துண்டை போட்டாலும் விவசாயின்னு சொல்கிறாங்க. அது விவசாயிகள்னால் விவசாயம் எப்படின்னா களத்துலேயே போய் இறங்கி களத்தில் போயிடல. அவர் பிறக்கும் போதே வந்து ஒரு 6 மாதம் குழந்தை வந்து அந்த மண்ணில் தவழும். குழந்தைகள்லாம் வந்து பூமியில் அந்த மாதிரி விவசாயிகள் குழந்தை வந்து தாய்மார்கள் வந்து 6 மாத குழந்தைய கூட்டிக்கிட்டு அவங்க வேலை செய்கிற வயலுக்கு வந்துட்டு அது ஒரு மரத்துக்கடியில் ஒரு தொட்டில் கட்டி போட்டுட்டு அங்கேயே அந்த துணிக்கு வேப்ப மரத்துக்கடியால் புங்க மரத்துக்கடியால் அவங்க வந்து குழந்தை போடுவாங்க. அந்த குழந்தை ஒரு வருஷம் ஆகும்போது அந்த பூமியிலேயே தவழும். அந்த தவழும் போது கையில் காலில் முள் குத்தி கை காலில் இதாகி அந்த மண்ணாக குழந்தைகள் வளர ஆரம்பிக்கும். அப்போ இருந்து விவசாயிகள் அந்த இடத்துல
இடத்துலேருந்து உருவாக்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு நல்லாவே ஆமாம். அதே மாதிரி கால்நடைகளை ஓட்டிகிட்டு வரும்போது அந்த மாட்டுக்கிட்ட போய் அந்த 1 வயசு குழந்தை தன்னுடைய பயத்தையே அறியாமல் இப்போ ஜல்லிக்கட்டு காலையில் அடக்குறாங்கல்ல வீரர்கள், அவங்கெல்லாம் அந்த மாதிரி மண்ணோட மண்ணாக மக்களோட மக்களாக வந்து அந்த மண் பூமி தாயோட கால்நடையோட அந்த ஒட்டி வளர்ந்த பிறப்புகள் அவங்க எல்லாமே. அது மாதிரி அவங்க அந்த தாய்ப்பாலுக்கு நிகராக அந்த எருமைப்பால் பசும்பால் இதெல்லாமே அவங்களே கறந்து அந்த பச்சைப்பாலே அவங்கெல்லாம் குடித்து அவங்களாம் வளர்ந்தீங்க. அந்த மாதிரி மண்ணோட பிறண்டு விவசாயம் வளர்கிறாங்க. ஒரு 5 வயசு ஆயிடுச்சுனாவே அவன் 5 வயசுலேருந்து ஒரு 8 வயசு ஆகும்போதே அவன் வந்து மம்டி பிடிக்க ஆரம்பிப்பான். அந்த மம்டி பிடிக்கும்போது இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் கையில் காப்பு காய்ச்சிருக்கு. அது மாதிரி மம்டி எடுத்து வெட்ட ஆரம்பிப்பான். மம்டி எடுத்து வெட்ட ஆரம்பிக்கும்போது அந்த மண் வாசனையும் அவனுடைய வேர்வையும் ரெண்டும் ஒன்றாகும். ரத்தம் சிந்தி இந்த இடத்த உருவாக்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தன்னுடைய ரத்தத்தை எல்லாமே வேர்வையாக்கி அந்த மண்ணில் ஒவ்வொன்றும் சொட்டு போடும். அந்த சொட்டு போடும்போது அந்த மண் வாசனையும் அதனுடைய அந்த விவசாயத்தின் இந்த மாதிரி பயிர்களை உற்பத்தி பண்ண முடியும். சாதாரணமாக இந்த பயிர்களை உற்பத்தி பண்ண முடியாது. நம்ம வந்து மேலே இதில் அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு பேப்பரில் பேனாவில் எழுதுகிற இது கிடையாது. இதெல்லாம் கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அத்தனை 150 கோடி மக்களுக்கு இரவு பகல் பாராமல் உணவளித்தவன் விவசாயி. இந்த பூமியை வந்து எப்படின்னா இது மாதிரி ஒரு எந்த இதுவுமே இல்லாத ஒரு கரடா கிடக்கும். அதை வந்து சமம் பண்ணுவான். ஃபஸ்ட்டு அதில் சமம் பண்ணி ஒரு கிணறு வெட்டுவான். கிணறு வெட்டி அதில் ஒரு வெள்ளாமை வைப்பான். இது வந்து இயற்கையில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்காத இருக்கணும். அதே மாதிரி மழை காலங்களில் வந்து மழை அதிகமாக போகாத இருக்கணும். ஒரு புயல் வந்தாவோ வெள்ளம் வந்தாவோ அது சேதமாகாத இருக்கணும். இதெல்லாம் ஒரு சேதம் வந்துன்னு வச்சுங்க, அடித்து போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அவனுடைய வாழ்வாதாரமே போயிடும். இதனால் எத்தனையோ உயிர்கள் வந்து விவசாயிகள் வந்து இந்த நாட்டிற்காக தன்னுடைய உணவு உற்பத்தி பண்ணி தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் தான் விவசாயின்னு சும்மா சொல்லிக்கிட்டு மைக்கு பேசுகிறது. நான் இப்போ நிறைய இடத்துல போனால் நானும் விவசாயின்னு சொல்லி நானும் பேசலாம். ஆனால் இந்த அளவுக்கு இந்த தோட்டத்துக்குள்ளே வந்து இந்த தோட்டத்தில் என்ன இருக்குதுன்னு போய் ஒவ்வொரு விவசாயி காலையில் எழுந்திரிச்சா ஒவ்வொரு விவசாயியும் அந்த தாய்மார்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, தாய்மார்கள் கரும்பு காடு இருக்கான். கரும்புக்கு அந்த ரெக்கையில் உளிப்பாங்க. அப்போ தான் வந்து நல்லா வளரும்னு நல்லா இவ்வளோ தூரம் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு இது பண்ணுவாங்க. அந்த முழங்கு அந்த மூஞ்சிலாம் குத்தும்பார் அப்படியே கருப்பாக. அப்போ தான் அந்த விவசாயம்னா என்ன வேதனைன்னு தெரியும். அதே மாதிரி கிணத்துல ஒரு 15 மீட்டர் 20 மீட்டரில் ஒரு 100 அடி 150 அடியில் இறங்கி கடப்பாரை போட்டு கிணறு வெட்டி அந்த மண்ணை வெளியில் கொண்டாந்து போடுவான். அப்படியே அந்த கிணறு வந்து உள்ளே போனால் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா கூலிங்காக இருப்பாங்க. உள்ளே வந்து உருக்கம் அதிகமாக இருக்கும். அந்த வேர் அந்த தண்ணிக்குள்ளே கம்மியாக இருக்குது. ஆமாம், தண்ணி வேருக்குள்ளே சிந்தும். அப்படிலாம் இருந்தால் தான் அதனுடைய அருமையெல்லாம் என்ன, அந்த விவசாயம்னா என்ன, இது எவ்வளோ கஷ்டம், ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அந்த சந்தைக்கு கொண்டுட்டு போனால் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொருத்தரும் அதை அனுபவத்தில் ஃபீல்டில் வந்து இந்த விவசாயத்தோட கலந்து இந்த இந்த ஒரு பூச்சி தாக்குதல் இதாகிடுச்சுன்னா இது மாதிரி ஒவ்வொன்றுமே அப்படியே தன்னுடைய குழந்தைய கூட விட்டுக்கிட்டு இந்த பயிரில் காப்பாற்றி விவசாயிகள் வந்து சந்தைப்படுத்தி இந்த மக்கள் நல்லா இருக்கணும், இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து விவசாயிகள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை வந்து அரசியல்வாதிகள் என்னென்னா ஒரு துச்சமாக நினைக்கிறாங்க. விவசாயிகள்லாம் என்னென்னு ஒரு மரியாதை இல்லாத, ஒரு அலுவலகத்துக்கு போனால் உட்கார கூட சொல்லாத, இது மாதிரி பல்வேறு சூழ்நிலைகளில் தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இதெல்லாமே உண்மையை மக்களுக்கு உணர்த்த வேண்டும். விவசாயம்னா என்ன, விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வலைப்பட்டி புதுப்பட்டி மக்கள் இந்த பயிரை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கிறத சர்வசாதாரணமாக அந்த இடத்துல நாங்கள் வந்து விவசாயிகள் இல்லாத நாங்கள் சிப்காட் பாதிக்காத வகையில் சிப்காட் அமைக்கின்றோங்கன்னா முழுக்க தவறான தகவலை பரப்ப வேண்டாம் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். ஓகேங்கண்ணா. அவங்க கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக ஏங்கண்ணா செயல்படுறாங்க இந்த மாதிரி விவசாயத்தை? கார்ப்பரேட்டுங்கிறது ஒரு மோகம். அவர்கள் வந்து கார்ப்பரேட்டுங்கிறது நான் தொழிலை வளர்த்துறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணணும். விவசாயம் அடைந்த நாடுகளில் பக்கத்தாண்ட இருக்கிற அண்டை நாடான பாகிஸ்தானில் எவ்வளோ உணவு பஞ்சம் ஏற்பட்டது, ஸ்ரீலங்காவில் எவ்வளோ உணவு பஞ்சம் ஏற்பட்டதுன்னு நம்ம ஏற்கனவே பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். கிராமப்புறங்களில் இருக்கிற 50% இளைஞர்கள் வந்து இப்போ வந்து எல்லாருமே 75% மக்கள் வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வெளிநாடுகளுக்கும் வெவ்வேறு தொழிலுக்கும் போயிட்டாங்க. இப்போ கிராமத்தில் வயதான அந்த ஆயா மாதிரி இருக்கிறீங்க, ஒரு 50-60 வயதுக்கு மேலே இருக்கிறீங்க எல்லாருமே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் காலத்திற்கு அப்புறம் தமிழகத்தில் உணவு உற்பத்தி செய்வதற்கு ஆட்கள் இருக்காது. அதே மாதிரி இப்போ நம்மளுடைய சமீபத்தில் வந்து அதிர்ச்சி தகவல், குழந்தை பிறப்பு வந்து தமிழகத்தில் மிக குறைந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே போயிடுச்சுன்னா தமிழ்நாடு ஒரு பாலைவனமாக மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால் அது மட்டும் இல்லை, நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ 80% நீரினுடைய ஆதாரம் முற்றிலும் கெட்டுருச்சு. இதெல்லாமே தமிழக அரசு உணர்ந்து இந்த பகுதியில் இருக்கின்ற அப்படியே வந்து விட்டு விவசாயிகளை ஊக்குவித்து விவசாயிகள் வந்து உற்பத்தி செய்கின்ற பொருளுக்கு அவர்கள் மதிப்பூட்டப்பட்ட பொருளை தயார் பண்ணுறவருக்கு விவசாயியை ஒரு தொழில் முனைவோராக்கி அவர்கள் சந்தைப்படுத்தி அவர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர இந்த பகுதியில் சிப்காட் அமைப்பதற்கு இந்த பகுதியினுடைய விவசாயிகள் எக்காலத்திலும் இந்த மண்ணை விட்டு அவர்கள் செல்வதற்கு தயாராக இல்லை.
ஓகேண்ணா. இப்போ அதிகாரத்தில் இருக்கிறனால தான் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதிகாரத்துக்கு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது இந்த அதிகாரம் என்பது அதிகாரம் வந்து என்றைக்குமே ஒரு நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கு இந்த அதிகாரம் வரும், இன்னும் 5 ஆண்டு காலமானால் மற்றவர்கள் ஒரு அந்த இடத்துக்கு போவாங்க. இது எல்லாமே ஒரு சுழற்சி முறையில் இந்திய ஜனநாயகம் வந்து மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு ஜனநாயகம். யாருக்குமே ஒரு பிரதமராக இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு உரிமை வந்து யாராலையும் தட்டி பறிக்க முடியாது. இது வந்து அதிகாரத்தில் இருக்கும்போது எதை வேணாலும் செஞ்சு விடலாம் என்று நினைக்கிறார்கள். அதிகாரம் போனால் அதனுடைய பாதிப்பு அவங்களுக்கு பின்னாடி அதில் எப்படி அவர்களுடைய வலிமை அது எந்த அளவுக்கு போராடுவாங்கிறது மக்களுக்கு நிறைய பாடகத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து இது 2026 சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகளுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற சிப்காட்டுகள் எடுப்பது, பரந்தூர் விமான நிலையம் எடுப்பது, ஒசூரில் வந்து அறிவுசாரா மையம் அமைக்கிறதுன்னு சொல்லி இது எடுக்கிறது. அதே மாதிரி வட மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் வந்து முற்பாகம் முளையக்கூடிய நஞ்சை பகுதியிலேயே சிப்காட் போடுறது, இது மாதிரி தொடர்ந்து விவசாயிகளுக்கு வந்து காப்பீட்டுத் தொகை வந்து குறைவாக கொடுக்கறது, இது மாதிரி தொடர்ந்து பாராமுகமாக செயல்படுறாங்க. இது எதனால் வந்து இது மாதிரி விவசாயிகளை புறக்கணிக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே விவசாயிகள் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து விவசாயிகளும் நேற்று பார்த்திங்கன்னா நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே இருக்கிற விவசாய சங்கங்கள்லாம் அழைத்தாங்க. அங்கே போய் என்னுடைய இதில் அங்கே ஒரு நடக்கிற கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். அங்கே இருக்கிற விவசாயிகளும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகளாக ஏரிகள் தூர்வாரில், நீர் ஆதாரங்கள் செல்லக்கூடிய பாதைகள் தூர்வாரில் அப்படின்னு ஒவ்வொரு பகுதியிலுமே பயங்கரமான குற்றச்சாட்டுகள். இன்றைக்கி திருச்சி மாவட்ட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன். அங்கே இருக்கிற விவசாயிகள் இந்த வாய்க்கால் தூர்வாரில் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற விவசாயிகள் கடுமையான குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அதனால் விவசாயிகளுக்கு அடிப்படையே வந்து தமிழகத்தில் இல்லை, இந்தியா முழுவதும் உலகம் முழுவதுமே ஒரு மனிதன் நீடோடி நன்கு ஆரோக்கியமாக வாழணும், அவன் வந்து ஒரு 100 வருடம் வாழணும் அப்படின்னா அதற்கு அடிப்படையே உணவு தான். உணவு உற்பத்தி இல்லை என்றால் அவருடைய அந்த நாடு அழிந்துடும். காந்தியடிகள் என்ன சொன்னார், கிராம வளர்ச்சி என்னைக்கு அடையுதோ அந்த வளர்ச்சி அடைஞ்சால் தான் வந்து இந்தியா முழு அளவிலான வளர்ச்சி அடைஞ்சது. நம்ம கிராம பொருளாதாரம் முன்னேறாமல் எந்த பொருளாதாரம் முன்னேறாது. அதனால் இந்த மரவள்ளி இருக்குன்னா இந்த மரவள்ளியிலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பொருள் விவசாயிக்கு நீங்கள் வங்கி கடன் கொடுங்க. விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதியும் ஒரு 10 சென்டில் ஒரு சின்ன தொழிற்சாலை பாரி போட்டு அவனே உற்பத்தி பண்ண சொல்லுங்கள். இதிலிருந்து மரவள்ளியிலேருந்து ஜவ்வரிசி தயாரிக்கிறாங்க, உணவுப் பொருள் முறுக்கு தயாரிக்கிறாங்க, கேசரி தயாரிக்கிறாங்க, தட்டுவடை தயாரிக்கிறாங்க, நிறைய உணவு உற்பத்தி செய்கிறாங்க. இது பவுட்ரு தயார் பண்ணுறாங்க, மரவள்ளியிலேருந்து பவுட்ரு தயார் பண்ணுறாங்க. இது மாதிரி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுங்க. அவங்க படித்த இளைஞர்களே விவசாயத்தில் ஊக்கப்படுத்துறதுக்கான என்னென்ன இது பண்ணணுமோ இதிலேயே ஒரு விவசாயியை வந்து தொழிலதிபராக்கி அவரே 10-20 பேர்த்துக்கு ஒவ்வொரு இடத்துல இந்த பகுதியில் வந்து ஒவ்வொரு 300 விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. 300 விவசாயிகளுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 50 பேர் வேலைவாய்ப்பு கொடுக்குற அளவிற்கு தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த தொழிலாளர்களையே அந்த தொழிலாளர்களுடைய குழந்தைகளே படிப்பு முடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அங்கேயே வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு வெளிநாடுகளுக்கு என்னென்ன பயிற்சிகள் கொடுத்து இப்போ இந்த ஆனியன் வெங்காயம் சிறிய வெங்காயம் இருக்குன்னா அதை ஏற்றுமதி பண்ணுறது எப்படி நீங்களே பண்ணுங்கள். ஆனியன்லேருந்து அதிகமாக போச்சுன்னா அதில் வந்து இப்போ தக்காளி சாக்ஸ் இதெல்லாம் தயார் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி மதிப்பூட்டப்பட்ட பொருளாக அதை வந்து ஆனியன்லேருந்து என்னென்ன கூடுதல் மதிப்பூட்டப்பட்ட பொருளாக தயார் பண்ணலாம், அதில் வேதிப்பொருட்கள் என்ன இருக்குது, அது மருத்துவ குணத்துக்கு எது மாதிரி உருவாகுது, இது மாதிரி நிறைய ஏகப்பட்ட தொழில்நுட்பங்கள் கிராமத்திலே புதைஞ்சு கிடக்குது. அது வெளிக்கொண்டுட்டு வர்றதுக்கு நாங்கள் எல்லாம் அதிக அளவில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் ஊக்குவிக்காமல் அரசு யாரோ எங்கேயோ வெளிநாடுகளில் எத்தனையோ கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எங்கள் இடத்த பிடுங்கி 10 ரூபா 5 ரூபா இதுக்கு 99 வருஷத்துக்கு குத்தகைக்கு விட்றேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறோம்னு சொல்லி தவறான தகவல் வந்து சிப்காட் விஷயத்தில் தமிழக அரசு கையாளுது. நீங்கள் சிப்காட் போடுங்க, தொழிற்சாலை போடுங்க, எங்களுக்கு நாங்கள் வேண்டான்னு சொல்லலை, நாங்கள் அதற்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் விவசாயிகள் வந்து ஒரு சென்ட் நிலத்தை கூட விவசாய நிலங்களை கையப்படுத்தாமல் கரடுமுரடான பகுதியை விவசாயம் செய்ய முடியாது. இப்போ தெற்கு பகுதியெல்லாம் வந்து விவசாயிகள் கடலோர பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் சீத்தக்கல் முளைச்சி அங்கே எதுவுமே பயன்படாத இருக்கிறாங்க. அந்த மாதிரி பகுதிகளில் விவசாயிகள் அங்கே இருக்கிறதே சொல்கிறாங்க, எங்கள் பகுதியில் வந்து ஒரு ஏக்கர் வந்து 5 லட்சம் 6 லட்சம் ரூபாய்க்கு போகுது, எங்களுக்கு கூடுதல் தொகை கொடுத்து எங்களுக்கு வந்து இது மாதிரி எங்களுக்கே வேலை வாய்ப்பு, அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு, அங்கே படித்த இளைஞர்களுக்கு அங்கே தொழிற்சாலை அமைச்சு வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி சில பகுதிகள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இடத்த பார்க்காம இது மாதிரி முற்போகம் விளையக்கூடிய இந்த மண் விளையிற பொன் விளையிற பூமியை வந்து சிப்காட்டு கிடைக்கணும்னு சொல்லி இதெல்லாம் வந்து அழிச்சோம். இந்த இடத்த அழிச்சிட்டோம்னா மறுபடியும் ஒரு பயிர் உற்பத்தி பண்ண முடியுமா? அதில் எல்லாமே கெமிக்கல் ஆயிரும், வளங்கள் அழிஞ்சு போயிடும்.
இயற்கை வளங்களை முற்றிலும் அழிஞ்சிடும். அதனால் நமக்காக இல்லை, நம்மளுடைய வருங்கால சங்கதிகள் ஒவ்வொருவருமே நம்ம காலையில் சாப்பிட்றோம், மதியம் சாப்பிட்றோம், இரவு சாப்பிட்றோம். இந்த 3 வேளையும் சாப்பிடும்போது விவசாயிகளை கையெடுத்து கும்பிட்டு வணங்கி அதுக்கப்புறம் நம்ம இந்த இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது, இவர்கள் அந்த ஒரு நெல்லினுடைய ஒரு அரிசி மணி உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இந்த கரண்டெல்லாம் வந்து 12 மணிக்கு இரவு 12 மணிக்கு வரும். இந்த சூழ்நிலையில் தான் வந்து இந்த புதர் மாதிரி இருக்கிற இந்த மரவள்ளிக்குள்ளே வந்து பார்த்து அவர்கள் நீர் பாய்ச்ச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எனவே வலைப்பட்டி பகுதியில் எக்காரணத்தை கொண்டு மீண்டும் மீண்டும் நான் பதிவு பண்ண விரும்புகிறது என்னென்னா, இங்கு விவசாயம் பாதிக்காத வகையில் நாங்கள் சிப்காட் அமைப்போம் என்பது முற்றிலும் தவறான தகவல், பொய்யான தகவல். இந்த தகவலை இதிலிருந்து சொல்லுவார், நிறுத்திக் கொள்வார் என்று நான் நம்புகிறேன். நன்றிங்க.